ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். ஒரு சம்பவத்தோடு இன்னைக்கு ஆரம்பிப்போம். 3 மனிதர்கள் கடற்கரைக்கு போனாங்களாம். ஒருத்தவங்க அந்த கடற்கரையில் நின்று பார்த்துட்டு என்ன சொன்னாங்களாம், இந்த கடல் காற்று ரொம்ப ரம்யமாக இருக்குது, நல்லா இருக்குது, இது என்னுடைய மனசுக்கும் என்னுடைய உடம்புக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் காற்றை சுவாசிச்சுட்டு காற்று வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்களாம். 2வது ஒரு மனுஷர் பார்த்தாரா, அந்த கடலை சுற்றியும் பார்த்தாராம். பார்க்கும்போது அங்கே துள்ளி விளையாடுற மீனை பார்த்தாராம். இந்த கடல்ல ஏதோ மீன் இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு போட் எடுத்து கடல்ல சென்டரா போய் என்ன பண்ணாங்களாம், ஒரு வலையை போட்டு அங்கே என்ன பண்ணாங்களாம், உடனே மீனை கொண்டு வந்து சேகரித்து கொண்டு போய் பட்டணத்தில் விற்று அது நிறைய பணம் சம்பாதிச்சு அதன் மூலமாக வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்களாம். அவங்களும் நல்லா இருந்தாங்களாம். 3வது ஒரு நபர் என்ன பண்ணாரா, இந்த கடல் வெளியே ஒரு கடற்கரையில நல்ல காத்து கிடைக்குது, அதே மாதிரி கடல்ல மேல அதுல போட்ல நம்ம பயணம் போனா ஒரு நல்ல என்ன கிடைக்குது, ஒரு மீன் கிடைக்குது, அதே போல இந்த கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்களாம், கடலுக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சாங்களாம். குதிக்க ஆரம்பிச்ச உடனே கீழே இன்னும் ஆழமா போவும் சொல்லிட்டு கீழே போனாங்களாம். கீழே போய் பார்த்து ஒரு அழகான முத்துக்களை எடுத்து கொண்டு வந்தாராம். அதை கொண்டு போய் விற்று அவரும் வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளாக ஆரம்பிச்சிட்டாராம். இதுல இருந்து நம்ம ஒரு சம்பவம் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆண்டவரை தேடுகிற விதம் எப்படி இருக்கு. ஒருவேளை அந்த முதல் மனுஷனை மாதிரி அப்பப்போ போய் பைபிள் வாசிக்கிறோம், அப்பப்போ போய் ஜெபம் பண்றோம், கஷ்டம் வந்தா மட்டும்தான் பைபிள் வாசிப்பேன், கஷ்டம் வந்தா மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன், அப்படி இருக்கமா? இல்ல பண்டிகைக்கு மட்டும் நான் சர்ச்சுக்கு போவேன், பண்டிகைக்கு மட்டும் நான் பைபிள் வாசிப்பேன், பண்டிகைக்கு மட்டும் நான் போய் ஆண்டவரை தேடுவேன், அப்படி இருக்கிறோமா? இல்லை 2வது நபரை போல எப்பயாவது ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை போனால் போதும், வாரத்துக்கு ஒரு தடவை நான் சர்ச்சுக்கு போனால் போதும், தவறாமல் நான் டைம் கரெக்டாக போய் அட்டன் பண்ணிடுவேன் போதும், அந்த அளவுக்கு ஒரு வேளை அப்படி இருக்கிறோமா? இல்லை 3வது மனுஷனை போல ஆண்டவருக்குள்ளாக மூழ்கி இன்னும் நல்ல விலை உயர்ந்த முத்துக்களை, ஒருவேளை நல்ல நல்ல காரியங்களை ஆண்டவருக்குள்ளாக நம்ம எடுக்கிறோமா? வேலை எப்படி இருப்போம்? ஒருவேளை இந்த 3வது நபரை போல நம்ம வேதத்திலும் ஜெபத்திலும் ஆண்டவரோடு கூட அனுதினமும் உறவு கொள்ளும் போது அப்படிப்பட்ட நல்ல முத்துக்களை போல சுபாவங்களையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எனவே உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அவரை நம்ம காண்கிறது எந்த இடத்துலனா, முழு ஆத்துமா முழு இருதயம், அதாவது முழுவதுமா அவரை தேடுறது. அதாவது முழுவதுமானா மற்ற எல்லா காரியத்துல நம்பிக்கை இருப்பதை பார்க்கலாம், ஆண்டவரை 100% நம்பி அவரையே தேடும்போது அவரை நாம் கண்டடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை அவன் மூழ்கி போய் முத்தை எடுத்தது போல இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக நாமும் மூழ்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நன்றி.